வணக்கம் குரூப் 4 ஸ்டூடெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நாலடியாருக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் கொடுத்துருந்தோம் குரூப் 4க்கு. அந்த நாலடியாரோட 20 கேள்விகளுக்கான ஆன்சருக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கான பிடிஎஃப் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் போட்டுருக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா பிடிஎஃப் கேட்குறீங்க, டெஸ்ட் முடிச்சுட்டு ரிவிஷனுக்காக பிடிஎஃப் கேட்குறீங்க. ஸோ அதனால் என்னுடைய பிடிஎஃப் வந்து பார்த்திங்கன்னா டெலிகிராம் சேனலில் போடுறேன். ஆன்சருக்கு போட்டதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு மறுநாள் உங்களுக்கு பார்த்திங்கன்னா பிடிஎஃப் வந்து டெலிகிராம் சேனலில் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ முதல் கேள்வி பார்க்கலாமா? 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள் எத்தனை? ஸோ டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா 14 கீழ்கணக்கு நூல்களில் அறநூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் இந்த மாதிரி 3 பிரிச்சிருப்பாங்க. அதில் முதலாக பார்த்திங்க அப்படின்னா அறநூல்கள் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. அந்த அறநூல்கள் எத்தனை பார்த்திங்க அப்படின்னா 11. ஆப்ஷன் பி 11. ரெண்டாவது கேள்வி, 14 கீழ்கணக்கு நூல்களுள் அகநூல்கள் எத்தனை? அகநூல்கள் பார்த்திங்க அப்படின்னா 6 நூல்கள் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 6. அது என்னென்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நான் வந்து வகுப்பில் போட்டிருப்பேன், கிளாஸ் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் போட்டிருப்பேன். அந்த கிளாஸில் வந்து உங்களுக்கு அகநூல்கள் என்னென்ன, அடுத்து பார்த்தீங்கன்னா அறநூல்கள் என்னென்ன, புறநூல் ஒன்று இருக்கும். ஓகேவா? அது என்ன அப்படிங்க சொல்லி உங்களுக்கு போட்டிருப்பேன், அதை செக் பண்ணி பாருங்கள். ஓகே, அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இல்லை பிளேலிஸ்ட் இருக்கும், நம்ம சேனலில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பிளேலிஸ்ட் இருக்கும். அதில் போனீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரூப் 4 தேவையான தமிழ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு இருக்கும். ஓகேவா? அடுத்து மூன்றாவது கேள்வி, 14 கீழ்கணக்கு நூல்களுள் புறநூல் எத்தனை? புறநூல் பார்த்திங்க அப்படின்னா ஒன்று தான், களவழி நாற்புன்னு சொல்லக்கூடிய அந்த ஒரே நூல் தான் பார்த்திங்க அப்படின்னா புறநூல் என்று கருதப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் ஏ 1. எத்தனை பேர் டெஸ்ட் எழுதினு உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் கொடுத்துருவேன், அதில் தெரிஞ்சிடும். ஓகேவா? போன டெஸ்ட்டு திருக்குறள் டெஸ்ட் இருக்கு இல்லையா, அதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு 250க்கு மேலே பார்த்திங்கன்னா எழுதியிருந்தீங்க. ஸோ எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தீங்க. மார்க் வந்து பார்த்திங்கன்னா நல்லா எடுத்துருந்தீங்க. ஓகேவா? ஸோ ஒரு சில நம்பர் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக எடுக்கிறீங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நான் போடுற கிளாஸை பாருங்கள், கிளாஸை நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். மேக்ஸிமம் ஃபுல்லாக பார்க்கலாம் கூட ஸ்கிப் பண்ணி கூட பாருங்கள். ஓகேவா? ஸோ அதை பார்த்தாலே போதும், நான் கொடுக்குற எல்லா கொஸ்டினுக்குமே அட்டன் பண்ணிடலாம். 20 கொஸ்டின் கொடுக்கணும், 20க்கு 20 போட்டுடலாம். இப்போ திருக்குறளில் 25 கொஸ்டின் வச்சிருந்தேன். ஓகேவா? இப்போ நாலடியாரில் பார்த்தீங்கன்னா 20 கொஸ்டின் வச்சிருந்தேன்னா திருக்குறள் பெரிய டாபிக், அதனால் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 25 கொஸ்டின் எடுக்க முடிஞ்சுது. நாலடியாரிலையும் எடுக்கலாம் 25 கொஸ்டின். ஓகேவா? ஆனால் ரொம்ப வளவளன்னு போகும், தேவையில்லாத கொஸ்டின் நிறைய வரும். ஓகேவா? ஸோ முக்கியமான கொஸ்டின் என்னென்னவோ அதை மட்டும் உங்களுக்கு டெஸ்ட்டில் கொடுக்குறேன், அதை மட்டும் நீ அட்டன் பண்ணுங்கள். அதுக்கான பிடிஎஃப் இருக்குது, அதை பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க, ரிவிஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தமிழை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி நான் கொண்டு போவோம். ஓகேவா? என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுறவங்க பூராமே பார்த்தீங்கன்னா குரூப் 4க்கு சிலபஸை பேஸ் பண்ணி கொண்டு போகிறேன். ஓகேவா? ஸ்கூல் புக்கு படிக்கிறவங்க ஒரு பக்கம் படிச்சுட்டு இருங்க, சிலபஸ் பேஸ் பண்ணி படிக்கிறது அதை விட பெட்டர். ஓகேவா? ஸோ 14 கீழ்கணக்கு நூல் புறநூல் என்னது? களவழி 40. அது ஆப்ஷன் இருக்கும், ஒரே நூல் தான் இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் ஏ 1. அடுத்து, நீதி நூல்களில் சிறியது எது? ஸோ நீதி நூல்கள் பார்த்தீங்கன்னா அறநூல்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் சிறியது என்னன்னு கேட்குறாங்க. சிறியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னா 40. அதுதான் பார்த்தீங்கன்னா நீதி நூல்களில் சிறியது என்று கருதப்படுகிறது. இன்னா 40. ஸோ இதை பற்றி கிளாஸ் பார்த்தீங்கன்னா அடுத்து போட போகிறோம். ஓகேவா? இன்னா 40 இனி வேணா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரே கிளாஸில் முடிச்சிடுவேன். அடுத்து 5வது கேள்வி, நீதி நூல்களில் பெரியது எது? ஸோ நீதி நூல்களில் பெரியதுன்னு கேட்டிங்கன்னா தமிழ் இலக்கியத்திலேயே ரொம்ப பெரியது இது தான், திருக்குறள் தான். கிட்டத்தட்ட 1330 குறட்பாக்கள் கொண்டிருக்கும். ஸோ திருக்குறள் ஆப்ஷன் சி. இப்போ இது எப்படி ஆன்சர் நான் செக் பண்ணுறது சார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் குழம்பியிருப்பீங்க. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டெஸ்ட் எழுதுறீங்க இல்லையா, டெஸ்ட் எழுதினோடனே பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜிமெயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எழுதுன அந்த ஆன்சருக்கு இது இருக்கு இல்லையா, எக்ஸாமுக்கு காப்பி இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு ஜிமெயில் சென்ட் பண்ணிடுவோம். அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இந்த பிடிஎஃப் போடுவோம் இல்லையா, இந்த பிடிஎஃப் நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு கம்பேர் பண்ணி பாருங்கள். ஓகேவா? என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் பண்ணியிருக்கீங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்கோருமே உங்களுக்கு ஜிமெயிலுக்கு சென்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? எக்ஸாம் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிமெயிலுக்கு நான் உங்களுடைய மதிப்பெண்களும் நான் அனுப்பி விட்ருவேன். அது மட்டும் இல்லாமல் ரேங்க் லிஸ்ட்டும் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உங்களுக்கு போட்டுருவேன். ஃபீட்பேக் படித்து பார்த்தோம்பா, ரொம்ப எல்லாருமே நல்லா கொடுத்துருங்க, எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றிகள். ஓகேவா? ஸோ நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சொல்லியிருந்தீங்க, எக்ஸாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, அந்த ஃபீட்பேக்லாம் படித்து பார்த்தா ரொம்ப ஒரு மகிழ்ச்சி, மனசில் ஒரு மகிழ்ச்சி இருந்தது. ஒரு 250 பேர் எழுதுறீங்க. ஸோ 250 பேரும் பார்த்திங்க அப்படின்னா இப்படி கண்டினியூ பண்ணிங்கன்னா இந்த 2024 இருக்கக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் ஏதாவது ஒரு போஸ்டிங் வாங்க சான்சஸ் இருக்குது. ஓகேவா? கிட்டத்தட்ட 6000 வேக்கன்ட் இருக்குது. ஸோ 250 பேர் நீங்கள் இதே ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா, கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் 250 பேர் வேலைக்கு போயிடலாம். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்ட்டு நிறைய பேர் எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நான் இது பார்க்கல. ஓகேவா? அனலைஸ் பண்ணி பார்க்கல. ஸோ உங்களுக்கு பார்த்துட்டு ஆன்சருக்கு போட்டு உங்களுக்கு மார்க் லிஸ்ட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க் லிஸ்ட்டும் வந்து நான் பிடிஎஃப்ல அப்லோட் பண்ணுறேன் டெலிகிராம் சேனலில். ஓகேவா? அடுத்த கேள்வி, 6வது கேள்வி, அகநூல்களில் சிறியது எது? அகநூல்களில் சிறியதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார் 40. ஓகேவா? கார் 40 தான் பார்த்தீங்கன்னா அகநூல்களில் சிறியதாக கருதப்படுகிறது. ஆப்ஷன் டி கார் 40. அடுத்து, நாலடியார் எத்தனை பாடல்களை கொண்டது? ஸோ நாலடியார் பார்த்திங்க அப்படின்னா 400 பாடல்களை கொண்டது தான் இந்த நாலடியார். ஆப்ஷன் ஆல்ரெடி கிளாஸில் எல்லாமே நாலடியார் பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். முழுக்க அதுலேருந்து எடுக்கப்பட்ட கொஸ்டின் தான், எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ்லாம் கிடையாது. நான் வீடியோ போடுறேன், மேக்ஸிமம் ஒரு 12 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் உள்ளே தான் வீடியோ போட்டிருப்பேன். அதை ஸ்கிப் பண்ணி பார்த்தா ஒரு 5 நிமிஷம் பார்க்கலாம். ஓகேவா? 5 நிமிஷம் பார்த்தா போதும். இதில் வந்து 20 கொஸ்டினுக்கு 15 கொஸ்டின் குறையாம போட்டுடலாம். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் சி 400. அடுத்த கேள்வி, 8வது கேள்வி,
நாலடியாரை தொகுத்தவர். ஸோ ஆசிரியர் வேறு, தொகுத்தவர் வேறு. நாலடியார் தொகுத்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா பதுமனார் அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் பார்த்தீங்கன்னா நாலடியாரை தொகுத்திருப்பார். ஸோ ஆப்ஷன் டி பதுமனார். அடுத்த கேள்வி, நாலடியார் என்ன பாவகையால் பாடப்பட்டது? ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா 14 கீழ்க்கணக்கு நூல்களில் மேக்ஸிமம் நூல்கள் பார்த்தீங்கன்னா வெண்பாவால் தான் பாடப்பட்டிருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வெண்பா. அடுத்து, நாலடியாரின் ஆசிரியர் யார்? இது ஒரு ஆள் தனிப்பட எழுதினது ஒரு நூல் கிடையாது. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு பல முனிவர்கள் எழுதியிருப்பாங்க. ஓகேவா? சமண முனிவர்கள் சொல்லக்கூடியவங்க தான் பார்த்திங்கன்னா இந்த நாலடியாரை எழுதியிருப்பாங்க. ஆப்ஷன் சி சமண முனிவர்கள். அடுத்த கொஸ்டின், 11வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா வேளாண் வேதம் என்று அழைக்கப்படும் நூல் எது? இது போன வருடம் பார்த்தீங்கன்னா குரூப் 4ல் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேவா? அது மாதிரி பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருந்தாங்க. வேளாண் வேதம் என்று அழைக்கக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாலடியார் தான் வேளாண் வேதம் என்று அழைக்கப்படுகிறது. நீங்கள் திருக்குறள் கிளாஸில் பார்த்தீங்க அப்படின்னா அதோட வேறு பேர்களும் சொல்லியிருப்பேன், பேர் காரணமும் சொல்லியிருப்போம். ஓகேவா? வேறு பேர்களில் இந்த வேளாண் வேதம் அப்படிங்கிறது இருக்கும். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி நாலடியார். அடுத்த கொஸ்டின், 12வது கொஸ்டின் ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா நாலடியார் எத்தனை உட்பிரிவுகளை கொண்டது? 3 உட்பிரிவுகளை கொண்டது. ஓகேவா? திருக்குறள் எப்படி அறத்துப்பால், அடுத்து பார்த்தீங்கன்னா பொருட்பால், அடுத்து பார்த்தீங்கன்னா இன்பத்துப்பால், இந்த மாதிரி 3 பிரிவுகளை கொண்டதோ இதே மாதிரில பார்த்தீங்கன்னா நாலடியாரிலும் இருக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு இன்னொரு பேரான திருக்குறளின் விளக்கம் அப்படிங்கிற பேரும் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 3 பிரிவுகளை கொண்டது. 3 பிரிவுகள் எங்கே இருக்குது? ஆப்ஷன் சியில் இருக்கும். ஓகேவா? ஆப்ஷன் சி 3 பிரிவுகளை கொண்டது, உட்பிரிவுகளை கொண்டது. அடுத்த கேள்வி, நாலடியார் அதிகாரங்கள். ஓகேவா? இது கொடுத்துருக்குறேன். இது பார்த்தீங்கன்னா கூட்டுக்கேள்வி. இப்படி தான் கேட்பேன். குரூப் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டுக்கேள்விகள் அதிகமாக இருக்கும். நான் கூட்டுக்கேள்வி அதிகம் கொடுக்கல. ஓகேவா? நான் கொடுக்குற கேள்வியே கூட்டுக்கேள்வியாக வரலாம். ஓகேவா? நான் கொடுக்க ஒவ்வொரு கொஸ்டினும் கொடுக்கலையே, அதெல்லாம் சேர்த்து ஒரு கொஸ்டினை கேட்க சான்சஸ் இருக்குது. அறத்துப்பாலில் 13 அதிகாரம் கொண்டிருக்கும் எது? நாலடியார். அடுத்து பொருட்பாலில் ஒரு 24 அதிகாரங்களை கொண்டிருக்குமா. இன்பத்துப்பாலில் பார்த்தீங்கன்னா 3 அதிகாரங்களை கொண்டிருக்கும் இந்த நாலடியார். இது எல்லாமே சரிதான் கேட்டிங்கன்னா அனைத்தும் சரிதான். ஓகேவா? அறத்துப்பாலில் 13ம், பொருட்பாலில் 24ம், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்களும் பார்த்தீங்கன்னா நாலடியாரில் இருக்கும். ஆப்ஷன் டி அனைத்தும் சரி. அடுத்து, முப்பெரும் அறநூல்களில் பொருந்தாதது எது? சரியான ஆன்சர் கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். மேலே போய்ட்டு. ஓகேவா? ஸோ சரியான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏ திரிகடுகம். ஸோ திருக்குறள், அடுத்து பார்த்திங்கன்னா நாலடியார், அடுத்து பார்த்திங்கன்னா பழமொழி 400, இது 3மே பார்த்திங்க அப்படின்னா முப்பெரும் அறநூல்கள் என்ற பெயர் அழைக்கப்படும். இந்த திரிகடுகம் அதில் பொருந்தாதது. ஸோ ஆப்ஷன் ஏ திரிகடுகம். அடுத்து 15வது கொஸ்டின், நாலடியாரை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் ஆல்ரெடி கிளாஸ் நடக்கும்போது சொல்லியிருப்பேன். ஆங்கிலம் கேட்டாலே ஜி போப், லத்தீன் கேட்டால் வீரமாமுனிவர். ஓகேவா? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் நூல்ஸை பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருப்பார். யார்? ஜி போப். லத்தீனில் வீரமாமுனிவர் மொழிபெயர்த்திருப்பார். ஸோ ஆப்ஷன் பி ஜி போப். அடுத்து, பழகு தமிழ் சொல்லொருமை நாளிரண்டில் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் இது பார்த்திங்க அப்படின்னா நாலடியாரில் இடம்பெற்ற ஒரு முக்கியமான பாடல் வரி தான் இது. இந்த பழகு தமிழ் சொல்லொருமை நாளிரண்டில். ஆப்ஷன் சி நாலடியார். அடுத்து 17வது கேள்வி, நாலடியாரை முப்பாலாக பகுத்தவர். நம்ம மேலே பார்த்தோம் இல்லையா? அறத்துப்பாலில் 24 அதிகாரங்கள், 13 அதிகாரங்கள், பொருட்பாலில் 24 அதிகாரங்கள், இன்பத்துப்பாலில் 3 அதிகாரங்கள், இப்படி சொல்லி 3ஆக பிரித்து வச்சவர் யாருன்னு கேட்குறாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தர்மர். இவர் தான் பார்த்தீங்கன்னா நாலடியாரை 3ஆக பிரித்திருப்பார். ஓகேவா? யார்? தர்மர். ஆப்ஷன் சி தர்மர். அடுத்து, 14 கீழ்க்கணக்கு நூல்களில் தொகுக்கப்பட்ட ஒரே தொகை நூல் எது? ஸோ 14 கீழ்க்கணக்கு நூல் பார்த்திங்கன்னா பெரும்பாலும் தொகுத்திருக்க மாட்டாங்க. ஆசிரியர் எழுதி வச்சுருப்பாங்க, அது அப்படி முழுசாக கிடச்சிரும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை யூஸ் பண்ண நம்ம இதில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் இந்த நாலடியாரை பார்த்திங்க அப்படின்னா தொகுத்திருப்பாங்க. யார்? பதுமனார் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பார். ஸோ அதனால் நாலடியாருங்க தான் பார்த்திங்கன்னா இதுக்கு சரியான ஆன்சர். ஆப்ஷன் டி நாலடியார். அடுத்த கேள்வி, 19வது கேள்வி, நாலடியாரின் முதல் இயல் எது? ஓகேவா? முதல் இயல், அதாவது அறத்துப்பாலில் முதல் இயல் என்ன பார்த்திங்க அப்படின்னா துறவரவியல்னு சொல்லக்கூடிய இயல் தான் பார்த்திங்கன்னா நாலடியாரில் முதல் இயலாக கருதப்படுகிறது. ஸோ ஆப்ஷன் சி துறவரவியல். அடுத்து, கல்வி அழகே அழகு என்று கூறும் நூல் இது பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு பாடல் வரி. ஓகேவா? இது வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியும் கூட. கல்வி அழகே அழகு என்று கூறக்கூடிய நூல் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த நாலடியார் தான். ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி நாலடியார். ஓகேவா? இதோட பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 20 கேள்விகள் முடிஞ்சுது. ஸோ 20 கேள்விகளும் ஆன்சர் கொடுத்துட்டேன். ஸோ ஆன்சர் எப்படி கண்டுபிடிக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஆன்சர் இதில் பார்த்திங்கன்னா டேஷ் அந்த ரவுண்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். தான் பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேவா? ஸோ அதனால் எனது ரெட் கலரில் மார்க் பண்ணியிருந்தேன் பார்த்திங்கன்னா ஆன்சர். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸாமுக்கு நான் ஃபீட்பேக்லாம் கேட்டிருந்தேன். இந்த ஃபீட்பேக் நான் போனது படித்து பார்த்தேன். எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா
நெகட்டிவ் யாருமே கொடுக்கல. ஓகேவா? மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர், வெரி குட், இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்குது, இந்த மாதிரி தான் கொடுத்துருந்தீங்க. ஸோ எல்லாத்துக்கும் மறுபடியும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த டெஸ்ட் நிறைய பேர் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? நான் பார்த்து சொல்கிறேன். போனது 250. இந்த 250 பார்த்தீங்கன்னா அப்படி டபுள் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஸோ அடுத்த டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பகுதி ஈன்னு சொல்லக்கூடிய தமிழ் அரசர்கள் தமிழ் தொண்டும். அதில் நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம வகுப்பு போட்டிருப்போம். யாரை பற்றி போட்டிருப்பேன்? பாரதியார் அவரை பற்றி நம்ம வந்து போட்டிருப்போம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை கொஸ்டின் எடுக்க முடியுமோ எத்தனை கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு ஃப்ரீயாக டெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேவா? அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்று தான். நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, வாட்ஸ்அப் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அது ரெண்டிலும் மட்டும் பார்த்தீங்கன்னா லிங்க் ஷேர் பண்ணுவோம். மற்ற எதுவும் லிங்க் ஷேர் பண்ண மாட்டேன். ஸோ ஆமாம், சாரி, வெயிட், இன்ஸ்டாலையும் பார்த்தீங்கன்னா ஸ்டோரியில் போடுவோம். ஓகே? ஸ்டோரி பெரும்பாலும் யாரும் பார்க்க மாட்டீங்க. அதனால் நீங்கள் வந்து இப்போ மேக்ஸிமம் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க, அடுத்து டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதான் பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் உடனே வரும். ஓகேவா? இன்ஸ்டாவும் பார்த்தீங்கன்னா அடுத்து யூடியூப் பார்த்தீங்கன்னா லிங்க் தான் ஷேர் பண்ணுவேன். ஸோ அது மேக்ஸிமம் நோட்டிஃபிகேஷன் வராது. அதனால் என்னது நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேனலில் மெயினாக ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஓகேவா? அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். லிங்க் ஒர்க் ஆகலாம் அப்படின்னா எனக்கு வந்து ஏதாவது வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் கமெண்ட்டை பார்த்துட்டு உங்களுக்கு லிங்க் சென்ட் பண்ணிடுவேன், நியூ லிங்க் சென்ட் பண்ணுவேன். நீங்கள் அதை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாமே முழுக்க இலவசம் தான்ப்பா. ஸோ நீங்கள் வந்து எதுவுமே காசு கொடுத்து வாங்க வேண்டாம். அந்த மெட்டீரியல்னு சொல்லக்கூடிய ஒரு ஐட்டம் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா யாரும் குறைந்த விலையில் கொடுக்க மாட்டாங்க. ஓகேவா? இப்போ நீங்கள் தமிழுக்கு நீங்கள் போனால் அப்படின்னா கிட்டத்தட்ட 800 900 1000 வரும். ஓகேவா? அந்த மெட்டீரியல் வாங்க முடியாது. ஓகே? அந்த மூணு உங்களுக்கு கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நியூ புக்கு மற்றும் ஓல்டு புக்கு எல்லாம் சேர்த்து உங்களுக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க நான் கொடுக்குற விலையில். ஓகேவா? ஸோ நிறைய பேர் நோட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஸோ வாங்கிக்கலாம், அமௌண்ட் பே பண்ணி வாங்கிக்கலாம். ரொம்ப கம்மியான ரேட்டு தான். ஓகேவா? ஸோ நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.